லாஸ்ட் இயர் எத்தனால் பிளெண்டிங் பர்சன்டேஜை E10லேருந்து E20க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் இதை ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்ற ஒரு கிளாரிட்டி இல்லை. பட் அதனால் இஷ்யூஸ் வருது, மைலேஜ் ட்ராப் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த எத்தனாலோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதனுடைய ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னாலே எத்தனால் பிளெண்டிங்கை ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியராக புரியும். இப்போ பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து க்ரூட் ஆயில் வந்து அண்டை நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணி அதை தான் நம்ம வந்து பெட்ரோலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பெட்ரோல் வாங்குகிற இந்த எக்ஸ்பென்ஸே வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸாக இருக்குது. அதை குறைக்கணும் அப்படிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், பெட்ரோலுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலை தேடி போகணும். ஸோ அந்த மாதிரி தேடும்போது தான் இவங்களுக்கு வந்து எத்தனால் வந்து பெட்ரோலோட மிக்ஸ் ஆகக்கூடியது, ப்ளஸ் எத்தனால் மூலிமாவை இன்ஜின்லாம் ரன் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனால எத்தனால் பிளெண்டிங்கை இவங்க ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் இயர் வரைக்குமே E10 அதாவது 10% எத்தனால் மிக்சிங் இருந்தது. ஸோ இப்போ அதை வந்து E20 லாஸ்ட் இயர் மாற்றினாங்க. ஸோ இப்போ இந்த எத்தனால் பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கான செலவை வந்து நம்ம குறைக்கலாம். ஏன்னா அந்த க்ரூட் ஆயிலினுடைய தேவை கம்மி, எத்தனால் வந்து நம்மக்கிட்டேயே அவைலபிளாக இருக்குது. அதாவது எத்தனால் அப்படிங்கிறது கார்ன் மற்றும் சுகர் கேன் அதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அண்டை நாடுகள்கிட்டேருந்து அதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை நமக்கு. ஸோ அதனால் வெளிநாடுகள்கிட்டேருந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வச்சு நம்ம வந்து அதை வாங்கிக்கலாம். ஸோ அதனால் நம்மளுடைய செலவை வந்து குறைக்கலாம். அது ஃபஸ்ட்டு ப்ரோ. ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா டிபெண்டன்சி. இப்போ நம்ம வெளிநாடுகளே இந்த க்ரூட் ஆயிலுக்கு நம்பி இருக்கிறதுனால திடீர்னு ஒரு வார் இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு வந்து அது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கிடைக்கலன்னா பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எத்தனால் நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்தும் நம்ம வந்து தப்பிக்கலாம். ப்ரோ நம்பர் 2, இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வச்சு எத்தனால் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஃபார்மர்ஸ் பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எத்தனால் வந்து நம்ம சுகர் கேன் மற்றும் கோன் மூலிமா தயாரிக்கிறதுனால நம்ம ஃபார்மர்ஸ்க்கு அது மூலிமா வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மர்ஸ் மட்டும் கிடையாது, ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து இந்த கோன் மற்றும் சுகர் கேனை வாங்கி எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுற சில கம்பெனிஸும் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. அந்த கம்பெனிஸ்லாம் யார் ஓன் பண்ணுறான்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரோ நம்பர் 3, எத்தனால் நம்ம யூஸ் பண்ணி இன்ஜின் ரன் ஆகும்போது கார்பன் மோனாக்சைடு வந்து கம்மியாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வெளியிலேருந்து வரக்கூடிய எமிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நம்மளுடைய ஏர் குவாலிட்டி லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரோ நம்பர் 4, ஹையர் ஆக்டேன் வேல்யூ. ஸோ இந்த ஆக்டேன் வேல்யூ அப்படிங்கிறது பெட்ரோலில் வந்து ரொம்ப முக்கியம். நார்மல் பெட்ரோலுடைய ஆக்டேன் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 91 இருக்கும். நம்ம இந்த ஸ்பீட் 95, XP 95 இந்த மாதிரி பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டேன் வேல்யூ 95 இருக்கும். ஆக்டேன் வேல்யூ அதிகமாக இருந்தால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். எல்லா இன்ஜின்ஸ்க்கும் கிடையாது, ஹை கம்ப்ரெஷன் ரேஷியோ இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ்க்கு மட்டும். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா கேடிஎம் பைக்ஸில் இல்லை இந்த மாதிரி ஜெர்மன் கார்ஸில் வந்து ஹை கம்ப்ரெஷன் ரேஷியோஸ் இருக்கும், இல்லைன்னா டர்போ இன்ஜின்ஸ். ஸோ இந்த 3 ஹை கம்ப்ரெஷன் ரேஷியோ இல்லைன்னா டர்போ இன்ஜினாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆக்டேன் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கிறப்போ இன்னும் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நானுமே இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஆக்டேன் 95 வேல்யூ இருக்கக்கூடிய பெட்ரோல் தான் போடுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து பிக்கப்பில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆக்டேன் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா. ஸோ எத்தனாலில் வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட்டாகவே ஆக்டேன் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நார்மல் பெட்ரோலோட எத்தனால் மிக்ஸ்டு பெட்ரோலில் வந்து அதிகமாக இருக்கும், இல்லை பியூர் எத்தனாலில் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த ஒரு பெனிஃபிட் தான். ஸோ இது வரைக்கும் ப்ரோஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து கான்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் மைலேஜ் வந்து இந்த எத்தனால் பெட்ரோலில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எத்தனாலில் வந்து எனர்ஜி டென்சிட்டி வந்து பெட்ரோலோட ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால சீக்கிரமாக பேர்ன் ஆகிடும். ஸோ அதில் மைலேஜ் வந்து கம்மியாக தான் வரும். கான் நம்பர் 2, இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் போடுறதுனால நான் காம்பேட்டபிள் வெஹிக்கிள்ஸ் வந்து லட்சக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா வெஹிக்கிள்ஸ்லேயும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ அதில் முக்கியமான சில பிரச்சனைகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். அதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் வாட்டர் அப்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்த காரில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ், இந்த ஃபியூவல் பைப் லைன்ஸு, கேஸ்கெட்ஸு,
இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி பழைய வண்டிகளில் இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பெட்ரோல் பாஸ் ஆகக்கூடிய ஃபியூல் பைப்லைனு, கேஸ்கெட்ஸு, இந்த மாதிரி ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து துரு பிடிச்சி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கான் நம்பர் 3, ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் மட்டும் இல்லை, இன்ஜின்லலாமும் டேமேஜ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலை வந்து பழைய வெஹிக்கிளில் யூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும், இன்ஜின் நாக்கிங் இஷ்யூ வரும், அதுக்கப்புறமா பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகும். ஏன் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுதுன்னா, ஏர் ஃபியூவல் ரேஷியோ வந்து எத்தனாலுக்கு வேறு இருக்கும், பெட்ரோலுக்கு வேறு இருக்கும். ஸோ அந்த ஏர் ஃபியூல் ரேஷியோக்கான மேப்பிங் வந்து ECUவில், இந்த வண்டி ECUவில் இருக்காது. ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகும். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் பழைய வண்டிகளில் வரும். ஸோ இதனால தான் இப்போ நிறைய பேர் வந்து இந்த E10லேருந்து E20க்கு அப்கிரேட் ஆனதுக்கப்புறமே வந்து நிறைய பேர் வந்து வண்டியில் பிரச்சனை வருது, பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த ஏர் ஃபியூல் ரேஷியோ. கான் நம்பர் 4, இந்த எத்தனால் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறதுனால ஈவன் ஃபியூவல் டேங்க்லேயே கூட துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபியூவல் டேங்க்லேருந்து, ஃபியூவல் பைப்லைன்ஸ்லேருந்து, கேஸ்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் செலவு வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஃப்யூச்சரை மைண்டில் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் பண்ண இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஒரு கரெக்டான இனிஷியேட்டிவ் தான். பட் ஆனால் அவங்க பண்ண விதம் தான் சரியில்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறது, இதுக்கான மோட்டோ கரெக்டாக இருந்தாலும் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கரெக்டாக இல்லை. ஏன்னா இப்போது நிறைய E20 நான் கம்பேட்டபிள் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வண்டிகள் வந்து இன்னும் நிறைய நம்ம ரோட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா எத்தனால் காம்பேட்டபிலிட்டி சுத்தமாக கிடையாது. ஸோ அந்த வண்டிகள்லாம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாமும் கவர்மெண்ட் மைண்டில் வச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவங்க பிரேசில் மாதிரி தனித்தனி ஃபியூவல் நாசல் வச்சு கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக எத்தனாலோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எனக்கு தெரிஞ்சது. நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.